Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 944 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பிக் மாமு ஃபர்ஸ்ட் கேட்டு செகண்ட் கேட்டு தேர்ட் கேட்டுன்னு எல்லாத்தையுமே அசால்ட்டா நொறுக்கிட்டு புகைய கிளப்பிட்டு வந்து நின்னால அவளை பார்த்துட்டு குயினே ஆடி போயிட்டான். எது பிக் மாமான்னு இவனுக்கே இவ்வளவு பீதி ஆகுதுன்னா அப்ப மத்தவங்க எந்த அளவுக்கு பீதியா இருப்பாங்கன்னு பாருங்க. கேக்கப்புகன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கவனுங்களே அவளை பார்த்துட்டு பதறுவானுங்க. லூஃபி அதுக்கு மேல இது என்ன கனவா இல்ல நனவான்னு கேப்பான். எல்லாம் அவளை பார்த்து பிக் மாமான்னு பீதியானா அவ என்னப்பா டெலிஷியஸா இருக்கா என்ன சொல்றீங்கன்னு கேப்பா. ஏன்னா இப்போதைக்கு அவ காதுல எதை சொன்னாலும் சரி சாப்பாடை பத்தி மட்டும்தான் விழும். குயினால நம்ப முடியல. ஏன்னா கடைசியா கிங்க அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணப்போ அவ தண்ணிக்குள்ள முங்கி ஆள்காலி. அப்புறம் எப்படி இங்க வந்தான்னு ஒண்ணும் புரியல. இந்த கிறுக்கு பயலுக லேண்ட் ஆஃப் ஆனோவை 20 வருஷமா கிண்டிட்டு இருக்கானுங்க. அந்த சுழலுக்குள்ள விழுந்தா இங்கதான் வந்து சேருவாங்கன்னு கூட தெரியல. என்ன போங்க வந்தவன் எனக்கு பசிக்குது ரெட் பீன் சூப் வேணும்பா. பபனுக்கி எல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவான். ஏன்னா அவ சும்மா வரல, ஸ்டீல் கேட்டையே உடைச்சு தூள் தூளா நொறுக்கி வச்சுட்டு வந்திருக்கான். அவனாலேயே உடைக்க முடியாது, ஆனா அவன் உடைச்சிருக்கான். கைடோ மாதிரி இவளும் ஒரு பெரிய எம்பரரு. அப்படி இருக்கும் போது இவ கூட எல்லாம் இவங்களால கண்டிப்பா நின்று சண்டை போட்டு ஜெயிக்கலாம் முடியாது. ஆமா எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டா ரெட் பீன் சூப்புக்காண்டி வந்தேன் அப்படின்ட்டு பயங்கரமா மோப்பம் பிடிச்சி ஒரு வழியா சூப்பை கண்டுபிடிச்சிட்டா. அட குயினுக்காண்டி அண்டாண்டாவா ரெடி பண்ணுவாங்கல்ல, அப்படி ரெடி பண்ண சூப்பு தான் அங்க இருக்கும். நல்ல வேலை அந்த குயின் ரெட் பீன் சூப்பை சாப்பிட்டான். இல்லன்னா இந்நேரத்துக்கு பிக் மாம் நம்ம சாப்பரை சாப்பிட்டுருப்பான். நம்ம தாத்தா பார்த்துட்டு கதறுவாரு, இவ்வளவு தூரம் வந்தது சூப்பை குடிக்கிறக்கா. அட சண்டாளி. அவ இங்க உள்ள சூப்பை பார்த்த உடனே ஒட்டமா வா இங்க சூப் இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாம்பா. ஒட்டமாக்குமே சந்தோஷம் தாங்க முடியல. ஐ ஜாலி சூப்பு இருக்குதுன்னு ஆட்டம் போட்டுட்டு இருப்பா. சாப்பிடால நம்ப முடியல. எது சூப்பு இங்கே இருக்குதா? வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். என்னோட உயிர் காப்பாற்றப்பட்டது. இதை என்னால நம்ப முடியாமா. ஆக்சுவலா லைஃபையே ரிஸ்க் எடுத்து தான் அவன் பொய் சொன்னது. கடைசியில அந்த பொய் உண்மையா போச்சு. இந்த ஒக்கிக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே பிக் மாம் அந்த கேட்டை உடைச்சிட்டு போனதை நம்ப முடியாம தான் நின்றுட்டு இருக்கா. எப்படியும் உள்ள போறதுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை போடணும்னு நினைச்சா. அதெல்லாம் எதுவும் இல்லாம கேஷுவலா உள்ள போயிட்டாலே. சரி ரைட்டு, இப்ப எப்படியாச்சும் உள்ள போய் லூஃபியை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு இந்த பொடுசுங்க டிஸ்கஸ் பண்ணும். ஆனா ஒக்கிக்கு வேண்டாம், நீங்க எல்லாரும் பேசாம இங்கே இருங்க நீர்வா. ஏன்னா உள்ள இருக்கவங்க பூரா பஞ்சாயத்து பண்றவனுங்க. அடப்பட்டு இருக்காங்களே அவங்க இல்ல, அடைச்சு வச்சிருக்கானுங்களே அந்த கிறுக்கு பயலுக. அண்ட் அது மட்டும் இல்லாம மொமனசுக்கே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அதனால நீ சேஃப்டியா தான் இருக்கணும்னு ஒண்ணு சாப்பர் பார்த்துட்டு ஏமா ஓகேக்கோ நீ தான் உயிரோட இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது, போனா மாட்டிக்குவியான ஒண்ணு. அட ஆமாப்பா நல்ல வேலை சொன்னேன், இல்லன்னா அப்படியே இறங்கி போய் செருப்படி வாங்கி இருப்பேன். இப்ப பாருன்னு சொல்லிட்டு கெட்டப்பா மாத்துவா பாருங்க. இதத்தான் என்னால ஏத்துக்க முடியல. இதுல வேற இதுக்கப்புறம் இவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாதாமா. சாப்பர் பார்த்துட்டு முழிப்பான், இதுக்கு என்ன மண்டையில ஏதாச்சும் விண்வெளியில இருந்து வந்து கல்லு விழுந்துருச்சா இந்த அளவுக்கு பிரில்லியண்டா காலேன்னு. ஏமா ஒரு துணியை மண்டையில போட்டு கவர் பண்ணினா சரியா போயிருமா லூசுன்னு சொல்லிட்டு திட்டுவான். அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆளான குயின் இருக்கான். அதனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்பா. ஆனா இவங்க கூட்டு போன ஆளு அதை விட பயங்கரமான ஆளுன்னு இவங்களுக்கு தெரியாம போச்சு. இங்க பிக்மாம் பாத்தீங்கன்னா சூப்பர் நல்லா மோப்பம் முடிச்சிட்டா. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. ஸ்மெல்லே இந்த அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பா டேஸ்டும் சூப்பரா தான் இருக்கும். எங்க இருக்குன்னு அவ பாட்டுக்கு தேடி போயிட்டு இருப்பாளா. குயினுக்கும் சரி மத்தவங்க எல்லாத்துக்கும் சரி ஒரே குழப்பம் கடுப்பு எரிச்சல் ஆயிருச்சு. பின்ன இவ்வளவு தூரம் வந்தது ரெட் பீன் சூப்புக்காகவா சொல்லு கிளவின உடனே ஆமாப்பா எனக்கு அந்த சூப்பை மட்டும் குடும்பா. வயிறு வேற கடமுட்டன்னு இருக்குது. அந்த குயின் முட்டா பயலாச்சு சரி அவ தான் கேட்கறாள் கொடுத்து தொலைவோம். தின்னுட்டு என்ன பண்றான்னா அதுக்கப்புறம் பாத்துக்கோன்னு விடாம அவ லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கானா இவன் அதுக்கு மேல லூசுத்தனமா பண்ணுவான். என்ன கிளவி எனக்கு அந்த ரெட் பீன் சூப்பு ஃபேவரட்னு தெரிஞ்சாதான் அட்டைய போட வந்தியா? நோ நேவர் விட மாட்டேன் தொட மாட்டேன்னு இருப்பான். அந்த டைம் நம்ம கில்லரும் அங்க மூச்சு விட கஷ்டப்பட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவ்வளவு நேரமா அவனுங்களை தண்ணியில முக்கி வச்சுட்டு தான் இவனுக்கு டைலாக் அடிச்சுட்டு இருக்காங்கன்னா பாருங்க. லூஃபி பார்த்துட்டு ஏன்டா எடுபட்ட மூதேவி அதான் வெட்டியா தானே பேசிட்டு இருக்கேன், அது வரைக்கும் அவங்கள வெளியில விடுறா, அவங்க மூச்சு விடட்டும் இல்லன்னா செத்துருவாங்கம்மானா எது வெட்டி பேச்சான்ட்டு சொல்லி கடுப்பாவான். குயினு கடுப்பாகிறத பார்த்துட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருவாங்க. என்னடான்னு பார்த்தா அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் லூஃபியை கொல்லணும் இல்ல இங்க இருக்க கைதிகளை யாரையாச்சும் கொல்லணும்னு வந்திருந்தா கூட அவன் சும்மா இருந்திருப்பான். ஏன் அவனை கொல்லணும்னு வந்திருந்தா கூட அந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்க மாட்டான். ஆனா வந்தவ அவனுக்கு பிடிச்ச ரெட் பீன் சூப்பை கேட்டதுனால தான் அவனுக்கு கடுப்பாயிருச்சு. ஆமா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ்ஷை நீங்க கையில வச்சிருக்கும் போது அந்த டிஷ்ஷை கேட்டா உங்களுக்கு கடுப்பு வருமா? அது என்ன டிஷ், அதாவது உங்களுக்கு ஃபேவரட்டான சாப்பாடு அது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்னன்னா சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பதறுவானுங்க. இப்படி சூப்பு காண்டி இவங்க சண்டை போட்டாங்கன்னா டெஃபினட்டா அது பெரிய பஞ்சாயத்தா ஒண்ணு. அவன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இப்போ ஒரு பயங்கரமான டைனோசராவே மாறிட்டான். அவன் ஆளுகளுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் குயின் அவ்வளவு சீக்கிரத்துல காண்டாக மாட்டான். காண்டாகி இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனான்னா அவனை திருத்த முடியாது, அச்சி திருப்பி மாத்த முடியாது. ரெண்டு ஒண்ணுதான் வைங்க. இப்ப தலைவர் மாதிரி இருக்க டைனோசர் பேர் என்னன்னா பாக்கியோசரஸ். டைனோசரா மாறினாலே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்களே. இவன் மத்த டைனோசர்ஸை விட நல்லா பெருசாவும் இருக்கான், ஆம்ஸும் பயங்கரமா இருக்குது. என்ன நடக்க போதோ தெரியல. இங்க சாப்பரும் ஒக்கிக்கும் மட்டும்தான் உள்ள வருவாங்க. மோமோ ஒட்டமாறு
2 பேரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தம் வேற பயங்கரமா கேக்குது. நல்லா தெரியுது உள்ளுக்குள்ள ஏதோ பெரிய கலவரம் போயிட்டு இருக்குன்னு. என்ன ஒரு பிளஸ்னா இவங்க உள்ள போறதுக்கான வழி ஃப்ரீயா இருக்குது. எப்படியாச்சும் போய் லூஃபியை காப்பாத்திட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்ல. இப்ப என்னன்னா பிக் மாம் கூட சண்டை போட ரெடி ஆயிட்டான். அப்பதான் குக்கோட நிலைமையை காட்டுறாங்க. அது ரொம்ப மோசம். ஏன்னா அவனுக்கிட்டே இப்ப சுத்தமா சூப் இல்ல. அந்த சூப்பை தான் நம்ம பழுக நைட்டு பூரா உட்காந்து குடிச்சிருக்கானுங்க. இப்ப 2 பேத்துல யாரு வந்து சூப்புன்னு கேட்டாலும் இல்லன்னு சொன்னா இவங்களுக்கு ஆப்பு தான். பிக் மாமோட கேள்வி என்னன்னா சூப் இருக்குதா சூப் இருக்குதா சூப் இருக்குதா. அவன் இங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படியும் கடுப்பானா இருக்கிற இடத்த காலி பண்ணிடுவா. குடோனுக்கு வந்துட்டால இனி அது பழைய குடோன் தான். சரி ரெட் பீன் சூப் அவ கேட்டதுக்கு இந்த குயின் பாத்தீங்கன்னா ஆமா அது இங்கதான் இருக்குது நிறைய இருக்குதுன்னுவான். ஆனா அது எல்லாத்தையுமே நான் தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி கல்லு கட்டைக்கெல்லாம் நான் ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டேன்மா. பாவம் பையன் யாருகிட்ட பேசுறோன்னு தெரியாம பேசிட்டான். இனிமேட்டு அவனுக்கு மன்னிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டேட் பனிஷ்மெண்ட் தான். இங்க சாப்பர் ஓகே கிட்ட பிக் மாமா பத்தி சொல்லிக்கிட்டே போவான். நீ நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் ரொம்ப ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. இப்ப நீ பார்த்தது பிக் மாமோட நல்ல சைடு. அதனால அவ நல்ல விதமா தான் இருப்பான். மேபி உள்ள இருக்க குயின் அவளை ஹர்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அது நடக்காதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவ கண் இப்ப நல்லா செவந்துருச்சு. இதுல வேற அவன் வார்னிங் கொடுப்பான். இனிமேட்டு ரெட் பீன் சூப்பை பத்தி பேசிட்டு என் முன்னாடி வந்து நிக்காத. அப்படி வந்து நின்ன பொல்லந்து கட்டிடுவேன்பா. அந்த டைமுங்கும் போது கரெக்டா இவங்க உள்ள வருவாங்க. அப்பதான் பிக் மாம் அட்டாக் ஆரம்பிப்பான். ரெட் பீன் சூப்பையாடா தரமாட்டேன்னு சொன்னேன் இந்த வாங்கிக்கடான்னு சொல்லி ஒரு ஜம்ப போட்டு அத்தாதண்டி உருவத்துல இருந்தவனோட தலைய புடிச்சு தரைய வச்சு ஒரே அடி. இத லைவா பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரும் திருச்சிருவானுங்க. அவளை பத்தி தெரிஞ்ச சாப்பருக்கே அள்ளி விட்டுருச்சு. ஒக்கிக்குவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆத்தாடி சாப்பிட்டான ஆளுன்னு நினைச்சா என்ன இந்த அடி அடிக்கிறான்னு. அந்த டைம் எல்லாரோட மூஞ்சியும் பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்கும். அப்படி பீதியா இருப்பானுங்க. என்ன முரட்டு அடி. இதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கிறானா இல்லன்னு தெரியல. அந்த டைம் பிக் மாமா பார்க்கணுமே சூப்பாடா தரமாட்டோம் சூப்பு இருறா ஒன்னையே சூப்பா வச்சிடறாங்கிற மாதிரி பொழந்துட்டா. சரி இதுக்கப்புறம் பிக் மாம் என்னென்னலாம் அலப்பற பண்றான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.